காலத்துக்கு முன்னாடி மகிஷிங்கிற அரக்கி ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறக்கிற குழந்தையால தான் எனக்கு மரணம் நிகழணும்னு கடவுள் கிட்ட வரத்தை வாங்கி இருந்தா. மகிஷியோட எண்ணம் என்னன்னா, ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சேர்ந்து இணைந்து குழந்தைய உருவாக்க முடியாது இல்லையா? அப்படி ஒரு குழந்தை உண்டாகவே போறதில்லை. அதனால தனக்கு மரணமும் நிகழவே போறது இல்லைன்னு மகிஷி நினைச்சிருந்தா. இதனால சுதந்திரமா மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சா மகிஷி. இவள் கொட்டத்தை அடக்கவே சிவனும் மோகினி ரூபத்தில் இருந்த விஷ்ணு பகவானும் சேர்ந்து ஐயப்பனை உருவாக்குறாங்க. இந்த ஐயப்ப சாமி வளர்ந்து மகிஷியை வதம் பண்ண போகும்போது ஐயப்பனுக்கு துணையா இருக்க தன் சக்தியை கொண்டு சிவபெருமான் ஒரு தளபதியை ஐயப்பனுக்கு கொடுக்கிறாரு. அவர் தான் 18ஆம் படி கருப்பன். இவரும் தேவர்களும் உதவி செய்யதான் மகிஷியை வதம் பண்ணி புலிமேல் ஏறி தன் தாய்க்காக புலிப்பால் கொண்டு போவாரு ஐயப்பன். இப்படிதான் ஐயப்பனுடைய தளபதியா 18ஆம் படி கருப்பர் உருவாக்கப்பட்டதா புராணம் சொல்லுது. இன்னைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போனா 18ஆம் படி கருப்ப சுவாமியை தரிசிச்சுட்டு தான் மக்கள் ஐயப்பனை காண போவது மிகவும் குறிப்பிடத்தக்கது.